தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு சிம்பிள் ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. அந்த அப்டேட்டில் ஒரு மெசேஜை பார்த்திங்கன்னா 5 பேருக்கு மேலே நம்மளால் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 நான் 5 பேர் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ 6வது ஒரு ஆள் செலக்ட் பண்ணால் கண்டிப்பாக செலக்ட் ஆகாது. அதே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துரும் உங்களால் 5 பேருக்கு மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்லேயே ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எல்லாருக்குமே அந்த மெசேஜை சென்ட் பண்ண முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ண அப்புறம் நியூ ப்ராட்காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கான்டாக்டில் இருக்க எல்லா பேருமே இந்த இடத்துல ஷோ ஆகும். உங்களுக்கு யாரெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு எல்லா கான்டாக்ட்டுமே வேணும்னா எல்லாருமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் 256 பேர் வரைக்கும் எத்தனை பேர்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10 பேர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சும்மா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 பேரை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் இங்கே டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துருங்க. ஸோ டிக் மார்க் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் மாதிரி கிரியேட் ஆகிடும். இது அவங்களுக்குலாம் எதுவும் கிரியேட் ஆகாது. உங்கள் வாட்ஸ்அப் சார்ட்டில் மட்டும் தான் இது இருக்கும். இந்த பேஜில் நீங்கள் சென்ட் பண்ணுற ஒரு மெசேஜ் எல்லாருக்குமே போய் சேரும். அதாச்சும் இந்த குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே போய் சேரும். இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 256 பேருக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 பேர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை பேரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான நோட்டிஃபிகேஷனுமே போகாது. நீங்கள் இதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா 10 பேருக்குமே இண்டிவிஜுவலாக மெசேஜ் போகும். அவங்களுக்கு நீங்கள் தனியாக சாட் பண்ணுற மாதிரி தான் காமிக்குமே தவிர நீங்கள் குரூப்பில் மெசேஜ் பண்ண மாதிரி எதுவுமே காமிக்காது. ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் தான். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ இந்த மெத்தட் மூலமா நீங்கள் ஒரு மெசேஜை 256 பேர் வரைக்கும் ஒரே கிளிக்கில் சென்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.